எம்மா எம்மா பார்த்தேல எப்படி ஒரு உருவம் மாதிரி வந்துச்சுமா? அது பார்த்துதாம்மா நான் பயந்து உட்கார்ந்தேன். அதுதான் நான் நேத்து நைட் பார்த்தது. என்ன மீனா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா நீ அதே உருவத்தை தான் நீ நேத்து நைட் நான் ரூம் ஜன்னல் கிட்ட பார்த்தேன். நான் இதை எந்திரிச்சு அம்மா கிட்ட சொன்னேன். நீ அவங்க தான் ஏதாச்சும் கெட்ட கனவா இருக்கு இல்ல பிரமையா இருக்கும், நீ சாமி நினைச்சு படுத்துற மாதிரி சொல்லி என்ன படுக்க வச்சுட்டாங்க நீ. ஆனா நான் கண்டிப்பா அதான் பார்த்தேன், எனக்கு நல்லா கவனம் இருக்கு. ஆமா மர்மோல நேத்து நைட் தான் ராதிகா கிட்ட சொன்னா. ஆனா நான் ஏதோ கனவா இருக்கு அப்படின்ட்டு பொண்ணு பயந்துக்க கூடாதுன்ட்டு ஒண்ணு இருக்காதுமா பிரமையா இருக்கு தூங்குன்னு சொல்லி படுக்க வச்சுட்டேன். சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அந்த பேய் நம்மள துரத்திட்டு இருக்கு? எதுக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. எனக்கும் அதான் புரியல நாலு முடி. ஆமா பசங்க எங்க? அட ஆமா இல்ல புள்ளைங்க இங்க தான் உட்கார சொன்னேன். இங்க புள்ளைங்க காணோம். சத்யா, சோனி, பூமாரி ஏமா இங்க தான் உள்ள உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம். சரி மக்களே பாருங்க பாருங்க. சரிமா. அண்ணி இப்ப நம்ம என்னடி பண்றது? அவளிங்க வேற யார் மேலே கூட அண்ணன் வேற இன்னுமே வரலையே. சரி சரி யாரும் பயப்படாதீங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, இங்க நடந்ததெல்லாம் சொல்லி நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுக்கோங்க, அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க. என்ன நான் போன் பேசிட்டு உங்க பின்னாடியே வந்துடுறேன். சின்ன பொண்ணு என்ன செஞ்சிருக்க? சின்ன பொண்ணு ஏக்கா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் ஒன்றும் செய்யல, மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சு வச்சிருக்கேன். மஷ்ரூம் பிரியாணியா? சரி சின்ன பொண்ணு. எத்தே நீங்க எல்லாரும் போங்க, கூடிய பசங்களே கூட்டிட்டு போங்க. என்ன சரி மர்மோல. ஹலோ சோமியா. ஹே ஹாய் சின்னு, எப்படி இருக்க? என்ன ஒரு போன் இல்ல மெசேஜ் இல்ல, பேசி ஒரு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் இல்லப்பா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சரி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் கால் பண்ணேன். ஹெல்ப்பா? என்னாச்சு சின்னு? வீட்ல எல்லாம் ஓகே தானே? இல்ல சௌமியா, வீட்ல கொஞ்சம் சின்னதா ப்ராப்ளம், அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு கால் பண்ணேன். ப்ராப்ளமா? சரி என்ன சொல்லு. சௌமியா, இப்போ 2 நாளைக்கு முன்னால இருந்து என்ன நடந்துச்சுன்னா, அடக்கடவுளே. சரி அது தொட்டது யாரு? என்னோட நாத்தனார் தான் சௌமியா. சரி அவங்க ஓகேவா? நல்லா இருக்காங்களா? சௌமியா அவ நல்லதா இருக்கா. சௌமியா உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சாமியார் இருந்தா சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்பிவிட. எங்கனால வீட்டு விட்டு வெளியே வர முடியல. ஓ சின்ன பொண்ணு, எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுவாங்க. அவங்களை நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன் என்ன வீட்டுக்கு. அப்பா தயவு செஞ்சு கூட்டிட்டு வா சௌமியா, நான் நாளைக்கு உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி ஓகே சின்ன பொண்ணு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணல. நான் உங்களுக்கு கால் பண்றேன். பை. ஓகே சௌமியா பாய். கடவுளே, நாளைக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடணும். என்ன துரத்துறதுமே ஒருத்தர் வர வச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு சீக்கிரமா நான் போக மாட்டேன் சின்ன பொண்ணு. மர்மோல நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம், பசங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க. நீ உட்கார்ந்து சாப்பிட்டுக்க என்ன? சரி தே. ஜெனி என்னது இது விழுந்த மாதிரி தோணுச்சு, ஆனா இங்க எதுவும் விழுந்து உடைஞ்ச மாதிரி தெரியலையே. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாம் அப்படியே தான் இருக்கு, இது உடைஞ்ச மாதிரி இல்லையே. எக்கா இங்க அப்பப்போ இப்படிதான் நடக்குது, நான் தான் சொன்னேன் இல்ல. அப்பயே இந்த மாதிரி ஏதோ உடஞ்ச சவுண்ட் கேட்டுக்கா, அப்பதான் நான் பயந்து எங்க மாமியார் கூப்பிட வந்தேன்ட்டு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? எங்க வீட்ல இருந்ததா பயமா இருக்குன்னு நினைச்சு இங்க வந்தோம், ஆனா இங்க அதை விட பயங்கரமா எல்லாம் நடக்கு. ஏட்டி அக்கா, என்னடி சவுண்ட் அது? அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. எக்கா குழந்தைங்க கத்துறாங்க, வாங்க போய் பாப்பா என்னாச்சுன்னு. ஏட்டி அக்கா வாடி, பாக்க பயமா இருக்கு, அம்மா கிட்ட ஓடிடுவோம். குமாரி ஓடு. மக்களே என்னாச்சு? ஏன் அப்படி கத்திட்டு ஓடி வந்தீங்க? ஏம்மா நாங்க சும்மா டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோமா, பக்கத்துல ஏதோ வந்த மாதிரி ஆச்சுமா, அத பயந்து ஓடி வந்துட்டோம். அம்மா எனக்கு பயமா இருக்குமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? ஆமாக்கா, நம்ம எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயிடலாம். என்ன வாங்க வெளியே போலாம். சின்ன பொண்ணு கதவை திறக்க முடியல. சின்ன பொண்ணு எக்கா ஜோரா இழுங்கக்கா. சின்ன பொண்ணு எப்படி இழுத்தாலும் வர மாட்டீங்க. சின்ன பொண்ணு அண்ணி என்ன நீ நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராதிகா பசங்க முன்னாடி ஒண்ணும் பேச வேண்டாம். என்ன எத்தே நீங்க பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு உங்க ரூமுக்கு போங்க. ஆனா மர்மோல எத்தே தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. என்ன சரி மர்மோல. மக்களே எல்லாம் என் கூட வரீங்களா? என் ரூமுக்கு போலாம். சரி ஆச்சி. நல்ல புள்ளைங்க, வாங்க மக்கா. எக்கா என்னக்கா பண்றது, பயமா இருக்குக்கா, இப்படி மாட்டிட்டு இருக்கோம் நம்ம. சின்ன பொண்ணு நீ தான் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? சின்ன பொண்ணு எக்கா அவோ இது ஏதாச்சும் ஒரு ஆவியோட வேலையா இருக்கும்னு சொல்றாக்கா, அதனால நாளைக்கு என் சித்தப்பா கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காக்கா. சித்தப்பாவா? சித்தப்பானா யாரு? சின்ன பொண்ணு அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் தீர்த்து வைக்கிறாங்களாமாக்கா, அதான் அவங்களே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. அதெல்லாம் சரியா நீ, ஆனா இப்ப கதவே திறக்க முடியல, நம்மளும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஆனா அவங்க எப்படி நீ உள்ள வர முடியும்? ஆமா சின்ன பொண்ணு, ராதிகா சரியா தான் சொல்லிட்டு இருக்கா, நம்மளாலே போக முடியல, அவங்களால எப்படி வர முடியும்? சின்ன பொண்ணு ஏக்கா காலையில வரைக்கும் இப்படி இருக்கலாம், என்ன பாக்கலாம் காலையில வரைக்கும் என்ன நடக்குன்னு. ஆனா சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்காரர் வேற இன்னும் வரலையே. ஏக்கா அவங்க கிட்ட நான் அப்பயே பேசிருக்கா, அதான் பசங்க உள்ள இருக்கும்போது அவங்க கூட வந்து உட்காந்துட்டு இருந்தல, அப்பவே போன் பண்ணி கேட்டேன். அவங்களுக்கு ஏதோ நைட் டியூட்டி இருக்கா, அதான் காலையில தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணி எனக்கு பயமா இருக்குது அண்ணி, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. அல்லாதமா ராதிகா, நீ வேணும்னா செஞ்ச
இல்ல சரியா போயிரு. எப்படிக்கா சரியா போவோம்? என்னாலதான் நீங்க எல்லாரும் இப்படி மாட்டிட்டு இருக்கீங்க. சரி விடு ராதிகா, காலையில வரைக்கும் பாக்க விடு, தலை கெடுத்துக்காத. சரிக்கா, எங்க மாமியார் பசங்க கூட படுத்துக்கிட்டோம், நம்ம எல்லாரும் இங்கே படுத்துக்கலன்னா நான் போய் பெட்ஷீட் எடுத்து வரேன். சரி சின்ன பொண்ணு. ஆமா அக்கா, அண்ணா போன் பண்ண நீங்க என்ன சொல்வீங்க? சின்ன பொண்ணு, நீ அப்பால வீட்டுக்குள்ள வந்து பசங்க கூட இருந்தல, அப்பவே நான் போன் பண்ணி உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேமா, நீங்க ஒரு 2 நாளைக்கு உங்க தங்கச்சி வீட்ல இருந்துட்டு வாங்கன்னு. ஓ ஆமாவா, சரிக்கா. ஏக்கா பாத்தீங்களா லட்சுமிக்கு எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு? ஆமா வசந்தி, லட்சுமி தப்பிச்சிட்டா. சரி, யார் மேல தூங்குறீங்க, யார் கீழே தூங்குறீங்க? அண்ணி, நான் சோஃபா மேல தூங்குறேன்னு. எனக்கு கீழே தூங்கினா தூக்கம் வராது அண்ணி. சரி ராதிகா, ஏக்கா அப்படின்னா நீங்களும் வசந்திக்கும் என் கூட கீழே படுங்க என்ன? தப்பா எடுத்துக்காதீங்கக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தான். அதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு, கீழே படுத்தன உறக்க வராது என்ன? சரி படுத்துக்கலாம் வா. அண்ணி ஒண்ணு பண்ணலாம் அண்ணி, நான் வேணா எங்க அம்மா கூட ரூம்ல போய் தூங்குறேன், நீங்க 3 பேர் வேணா உங்க ரூம்ல போய் பெட் மேல தூங்கலாமே. ஆமா ராதிகா, நீ சொன்னது சரிதான். அக்கா வாங்க, நம்ம 3 பேரும் என் ரூமுக்கு போயிடலாம். சரி நீ, நான் போறேன். வாங்கக்கா போவோம். சரி சின்ன பொண்ணு, வசந்தி நீங்க 2 பேரும் மேல படுங்க, நான் கீழே படுக்கேன்னு. ஏக்கா என்னக்கா கீழே படுக்கன்னு சொல்றீங்க? வாங்கக்கா 3 பேர் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி படுப்போம். வேண்டாம் சின்ன பொண்ணு, சொன்ன கேளு, நீங்க 2 பேரும் மேல படுங்க, நான் கீழே தூங்குறேன், எனக்கு கீழே தூங்கிட்டு பழக்கம். சரிக்கா. இந்த நேரத்துல யாரு கதவு தட்டுறாங்க? ஏக்கா ஏக்கா, ராணிக்கா வசந்திக்கா எந்திரிக்க 2 பேரும். என்ன சின்ன பொண்ணு தூங்க விடாம நீ? ஏக்கா யாரும் கதவு தட்ட மாதிரி கேக்குதுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்க? வா சின்ன பொண்ணு போய் பாப்போம், இல்லனா இந்த சத்தத்துக்கு குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. சரிக்கா, வாங்க போய் பாப்போம். ஏக்கா இன்னுமே கதவு திறக்க முடியலக்கா, ஆனா யாரு கதவு தட்டினாங்கன்னு தெரியல. ஒண்ணு பண்ணலாம், வாங்கக்கா ஜன்னல் வழியா போய் பாப்போம். சரி சின்ன பொண்ணு, வா போய் பாப்போம். சின்ன பொண்ணு உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஏக்கா என்னக்கா, இது ஏதோ பேய் என்கிட்ட வந்து உதவி கேக்குது. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படிக்கா உதவி பண்ண முடியும்? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அதான் பயமா இருக்கு. சின்ன பொண்ணு கவுன்சியா, அது பொண்ணு பேய் சின்ன பொண்ணு. நாலுமுடி இப்படி பேசிட்டு தான் வச்சுக்கோ, சமட்டு வெளியே தள்ளிடுவேன். பெண்ணும் ஆனோ பேயை பார்த்து எந்த பேய் நினைச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு வேற ஒரே பயமா இருக்கு. அது யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட வந்து உதவி கேட்டு இருக்கேன்னு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏக்கா கதவு தட்டுற சவுண்ட் நின்றுச்சுக்கா, வாங்கக்கா போய் படுத்துக்கலாம் வாங்க. யாரு என்னன்னு காலையில எந்திரிச்சு போய் பாப்போம். சரி சின்ன பொண்ணு. அப்பா குழந்தைங்க எந்திரிக்கல, நல்லபடியா தூங்கிட்டு இருக்குதுங்க. என்ன இன்னும் யாருமே எந்திரிக்கல? நம்ம தான் முதல்ல எந்திரிச்சிருக்க போல. ஏமா ஏமா, எட்டி ஏன் இப்படி நின்னுட்டு பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? புள்ளி 3 பாவ தூங்கிட்டு இருக்குங்க. என்னது பேய் மாதிரி கத்திட்டு இருக்கனா? என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதா? எத்தே வாமர் மவளே, நல்லா தூங்குனீங்களா? எங்கத்தே தூங்குறது, அந்த பேய் எங்க நைட் முழுக்க தூங்க விடல. நாங்க தூங்க போகும்போது 4:30 மணி 5 மணி ஆயிடுச்சு. என்னது நைட் முழுக்க தூங்கலையா? என்னன்னு சொல்றீங்க? ஏன் நீ என்ன பண்ணச்சு அந்த பேய்? சொல்லு மவளே, என்னாச்சு? எத்தே அந்த பேய்க்கு ஏதோ ஹெல்ப் வேண்டியதா இருக்காதே, அது என்ன தேடிதான் வந்திருக்கேன்னு சொல்லுச்சு அத்தே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அத்தே, என்கிட்ட ஹெல்ப் கேக்குது. ஏடிஎம் அக்கா, எனக்கு ஒரு டவுட் டி. நம்ம என் மருமக கிட்ட பேசிட்டு இருக்கோமா இல்ல அந்த பேய் கூட ஏதாச்சும் பேசிட்டு இருக்கோமா? ஏமா நீ வேற ஏமா அது இது சொல்லி வைக்கட்ற? அன்னி கிட்ட பேசிட்டு இருக்கோமா? அவங்க தான் சொல்றாங்களே நைட்டால தூங்கல இப்படி எல்லாம் ஆச்சுட்டு. சரி மக்கா. சரிதே, நீங்க கதவு திறக்க ட்ரை பண்ணீங்களா? இல்ல மருமகளே, நாங்க 2 பேரும் இப்பதான் வந்தோம். சரி வா 3 பேரும் சேர்ந்து திறந்து பாப்போம். சரிதே வாங்க. எதே கதவு திறந்துச்சதே. ஆமா நீ கதவு திறந்துச்சு. ஹாய் சின்னு. சௌமியா வந்துட்டியா? நல்லா இருக்கேடி, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நாங்களே இப்பதான் கதவு திறந்தோம். நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மருமகளே இது யாரு? எதே இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் சௌமியா. நான் நேத்து போன்ல பேசினேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட, அது இவங்க கிட்ட தான் பேசுனது. வாமக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன சௌமியா தனியா வந்திருக்க? உன் சித்தப்பா வரலையா? வந்திருக்காங்க சின்னு, வெளியே கார் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தி உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வா சௌமியா உட்கார் வா. இருக்கட்டும் பரவாயில்ல சின்ன பொண்ணு. நைட் எல்லாம் ஓகேவா? அத பத்தி ஏன் சௌமியா கேக்குறேன்? நைட் எல்லாம் சரியா தூக்கமே இல்ல பாரு. சின்ன பொண்ணு இவங்க தான் என்னோட சித்தப்பா. வணக்கம் சாமி, உள்ள வாங்க. வரேமா. இது யாரு? ஏக்கா எந்திரிச்சு வந்துட்டீங்களா? நேத்து நான் போன்ல பேசினேன்னு சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் சௌமியா அப்புறம் உங்க சித்தப்பா கூட்டிட்டு வருவாங்கன்ட்டு, அது இவங்க தாக்கா. ஆமாவா, சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நான் பசங்க 3 பேரையும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன்னு. சரிக்கா, லட்சுமி அக்கா கூட சீர் கூட்டு பாவ பசங்க பயந்துருப்பாங்க. சரி சின்ன பொண்ணு, நான் சொல்லி அனுப்பி விட்டுறேன். சரிம்மா, எங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்த மறைக்காம என்கிட்ட சரியா சொல்லணும். என்ன?
ஒண்ணும் மறைக்காம அப்படியே சொல்லுங்க சின்ன பொண்ணு. சரி சாமி. முதல்ல எங்க இருந்து நடந்துச்சுன்னா என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு நடந்திருக்குன்னு இப்ப சொல்லிட்டு இருக்க? ஆமா சௌமியா, அது மட்டும் இல்ல, நேத்து நைட் அந்த பேய் வீட்டுக்கிட்ட நின்னுட்டு என்ன சொல்லுச்சுன்னா, சின்ன பொண்ணு உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். இவ்வளவு நடந்துச்சு சாமி. சித்தப்பா, எதுக்கு அந்த பேய் இவங்கள துரத்துது? அது துரத்துறங்கிட்டே வந்து ஹெல்ப் கேக்குதுன்னா புரியல எனக்கு. என்ன நடக்கு சித்தப்பா? சௌமியா, அந்த ஆவினால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நடக்காது சௌமியா. ஏன்னா அது ஒரு நோக்கத்தினால்தான் சின்ன பொண்ணை தேடி வந்திருக்கு. அதுக்கு வேண்டிங்கிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது தானா இங்கிருந்து போயிரும். ஆனா சாமி, எதுக்கு அந்த பேய் என்ன தேடி வந்திருக்கு? அதை நம்ம அந்த ஆவி கிட்ட தான் கேட்கணுமா? எதுக்கு என்னன்னு இன்னைக்கு நைட்டு ஒரு பூஜை வச்சு அந்த பூஜையில அந்த ஆவியை வர வச்சு கேட்போம். என்ன ஏமா என்னமா இந்த ஆளு பேய் துரத்துறது விட்டுட்டு வர வைக்கிறேன்னு சொல்றாங்க? ஏட்டி, நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு. என்ன அவங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. உன் திருவாயை மூடிட்டு நீ சும்மா நில்லு. என்ன நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு தான் பாவம் என் மருமவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சரிங்க சாமி, பூஜைக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே வரும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாமி, நாங்க இங்கிருந்து கிளம்பலாமா? இல்லம்மா, நீங்க யாரும் இங்கிருந்து வெளியே போக முடியாது. ஏன்னா நீங்க 5 பேரும் தான் இதுக்கு பலியா இருக்கீங்க. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு வெளியே தான் இருக்கா. அந்த பொண்ணும் சேர்த்து நீங்க உள்ள வர வைக்க வேண்டியதா இருக்கும். சாமி, ஆனா அவங்க வர ஒத்துக்க வேணுமே. அதெல்லாம் தெரியாதுமா. பூஜை நடக்கும்னா அந்த பொண்ணு இருந்தே தீரணும். அவங்களையும் போன் பண்ணி வர சொல்லுங்க. சரிங்க சாமி. விட மாட்டேன். சும்மாவே விட மாட்டேன்.